வணக்க மக்களே! இது உங்க ஆர்கே தமிழன். நான் உங்க ஆர்கே. போன எபிசோட்ல நம்ம ஹீரோவ எல்லாரும் சுத்தி வளைச்சுட்டு, "யார்ரா இந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுருப்பாங்க. சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த மாரி ஸ்டோரீஸ் அதிகமா வர ஆரம்பிக்கும். வாங்க இப்ப கதைக்குள்ள போவோம். கதையோட ஸ்டார்ட்டிங்லயே எல்லாரும் வந்து சுத்தி வளைச்சு கேள்வி கேட்கிறப்ப, அந்த ஹீரோயினோட தங்கச்சி மட்டும் கேட்பா, "இப்ப குயின்ல நீ சொல்லப் போறியா இல்லையா? யார் அந்த பொண்ணு?" அப்படின்ற மாரி. அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்ல, "முதல்ல உனக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கேருந்து கிடைச்சு? யார் இதெல்லாம் எடுத்தது?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கேட்பாப்ல. "நீ அதெல்லாம் பத்தி கவலைப்பட தேவையில்ல. யார் அந்த பொண்ணு? இப்ப சொல்ல முடியுமா முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கேட்பா. அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்லுவா, "அவள் வந்து என்னோட கிளினிக் முன்னாடி வந்து அடிபட்டு கிடந்திருந்தா. அவளை நான் தான் உள்ளே கூட்டு போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன். அவள் தான் நீ வேணும்னு ஒரு டைம் வந்து கால் பண்ணி கொடுக்குறேன். நீயே பேசிக்க. அவள் ஜஸ்ட் என்னோட கிளினிக்கில் வந்து ஒர்க் பண்ணுறவ தான்." அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லி ஃபோனை பண்ணி கொடுப்பான். "என்னடா நிஜமாவே ஃபோன் பண்ணி கொடுக்குறான்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப திடுதுப்புன்னு அந்த ஃபோன்லேருந்து, "ஹலோ சொல்லுங்கள் பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும். இதை கேட்ட உடனே தான் அவங்களும் வந்துட்டு அந்த ஃபோனை பேச ஆரம்பிப்பாங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பேசியிருப்பாங்க. 10 நிமிஷம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினும், "சரி அவ்வளோதானா?" அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்புல, அவள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்கனைசேஷனில் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவளுக்கு வந்து பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியாது, யாரும் இல்லை, போகிறதுக்கும் இடம் இல்லை. அதனால தான் என்னோட கிளினிக்கில் அவள் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னா, நானும் ஓகேன்னு சொன்னேன் அப்படின்பா. "இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் சொல்லிட்டு இருப்பா. அப்போ தான் வந்துட்டு அந்த இடத்துல ஆன்ட்டியும் சொல்லுவாப்ப, "ஓ இவ்வளோதானா? இந்த ஃபோட்டோ விஷயத்தலாம் நீ முன்னயே சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்ற மாரி அவளும் கேட்டுட்டு நம்ம ஹீரோவும், "சரி பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் இல்லையே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பார் நம்ம ஹீரோ. "சரி வா நம்ம முதல்ல மேலே போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு மேலே போகிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இடத்துல ஒரு பேக்கில் வந்துட்டு சைக்கிள் செயின், ரம்பம், கத்தி கித்தின்னு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அந்த பேக்கில் எழுதியிருக்கு ஸ்பெஷல் டார்ச்சர் கிட்னு சொல்லிட்டு. இது மட்டும் உண்மையாக இருந்திருந்தால் நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணுறதுக்கே அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்ற கட்டத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் அப்போ தான் போயிட்டு இருக்கிறப்ப திரும்பி கேட்பாரு, "ஆமாம் ஜிங்க் குரூப்போட நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். அந்த கான்ட்ராக்ட் நாளைக்கு தான் வருது. நீ போய் அதை பார்த்துக்கிறியா?" அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவார். "எது ஜிங்க் குரூப் கூடயா? அது ஒரு டாப் குரூப் ஆச்சே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு இருப்பான். அடுத்த நாளும் ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஆரம்பித்த உடனே அந்த ஜிங்க் குரூப்போட மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டுருப்பான், "மிஸ் ஷூ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா மட்டும் போதும். இந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆயிரும்" அப்படின்ற மாதிரி நம்ம மேனேஜர் சொல்லிட்டுருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோனா அந்த இடத்துல கையெழுத்து போட்டு கொடுப்பான். அப்போ தான் மேனேஜர் சொல்ல ஆரம்பிப்பான், "மிஸ் ஷூ கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுற கம்பெனிக்கு வந்து சிஇஓ பொசிஷன் வந்து இப்பயே அடைஞ்சிட்டீங்க" அப்படின்ற மாதிரி நம்ம மேனேஜர் சொல்லிட்டுருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோயினும் சொல்லுவா, "நான் ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஒரு சிஇஓவாக இருக்கேன். எனக்கு இந்த இடத்துல வந்து அதிகம் தெரியாது. ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உங்களை கூப்பிட்றேன்" அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதை கேட்டோடனே அந்த மேனேஜர் உடனே சொல்லுவான், "மிஸ்டர் குயின் வந்து உங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்காரு. நீங்க வந்து பெரிய டேலண்டானவரு, அது மாரிலாம் சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொல்லுவோம். "என்னது இவ்வளோ சொல்லியிருக்கானா? என்ன பத்தி இவ்வளோலாம் சொல்லியிருக்கானா? அப்ப இவன் மனசுல வந்து நான் வந்து அவனோட பாஸோட ஒய்ஃபா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினும் ஒரு நிமிஷம் வந்து வெட்கப்பட ஆரம்பிச்சுருவா. வெட்கப்பட்டுக்கிட்டே வந்து அவன்ட்ட கேட்பா, "ஆமா குயின்லின் வந்து எங்க போயிருக்கான்? அவன் வந்து ஜிங்nan சிட்டிக்கு இப்போ போயிருக்கான்னு சொன்னாங்க. அவன் இந்த புது கம்பெனி ஓப்பன் பண்ற விஷயத்துக்காக தான் போயிருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்பதான் அவனும் சொல்லுவான், "இல்ல மிஸ் சூ. மிஸ்டர் குயினுக்கு வந்து நெறைய பிசினஸஸ் இருக்கு. அதுல வந்து மிஸ்டர் குயின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிளட் ஜேட் வந்து ஒரு டைம் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸா இருக்கும். இந்த டைம் வந்து மிஸ்டர் ஜங் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் குடுத்து அவர் வந்து ஒரு பிளட் ஜேட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாரு. மிஸ்டர் குயினும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பிளட் ஜேட கண்டுபிடிச்சாரு. இப்ப அந்த வேலையா தான் அவர் அங்க போயிருக்காருன்னு சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் சொல்லுவான். அப்பதான் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல ஃப்ளைட் ஏர்றத காமிக்கிறாங்க. அங்க ஃப்ளைட் ஏர்ற இடத்துலயே வந்து மிஸ்டர் ஜிங் வந்துட்டு, "மிஸ்டர் குயின் இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பான். அங்க சுத்தி இருக்கவங்க, "அவர் வந்து மிஸ்டர் ஜிங் தானா? அவரு எப்படி இவரு கூட பேசிட்டு இருக்காங்க? அப்ப இவன் வந்து ரொம்ப பெரிய ஆளா?" அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல போயிட்டு இருக்கப்ப தான் மிஸ்டர் ஜிங் வந்து சொல்லுவாப்ல, "நீங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து பிளட் ஜேட கண்டுபிடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவார், "அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் அங்க இருந்தா மிஸ்டர் ஜிங்கோட வீட்டுக்கு போவாங்க. அங்க போயிட்டு இருக்கிறப்ப தான் 2 பேருமே உள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாய்ங்க, "எங்க அப்பா உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாரு. அவரோட அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாய்ங்க. அங்க பார்க்குறப்ப தான் மிஸ்டர் ஜிங்கோட அப்பாவும் அந்த இடத்துல நின்னுட்டு, "வாங்க மிஸ்டர் குயின், நீங்க பெரிய டாக்டர்னு கேள்விப்பட்டேன். நீங்க தான் எங்களோட அப்பாவ வந்து காப்பாத்துனீங்களா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்ல, "நான் ஒண்ணும் அவ்வளோ பெரிய டாக்டர்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் கொஞ்சம் மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அவ்வளோதான்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்ல. அப்பதான் அந்த பிளட் ஜேட வந்து எடுத்து அந்த இடத்துல மேல வைப்பாப்ல ஜிங்கோட அப்பா. எடுத்து வைக்கிறப்பயே வந்துட்டு, "என்னாச்சு அப்பா? என்னாச்சு? இந்த பிளட் ஜேடுன்னா அவ்வளோ வேல்யூ இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்பான். அப்பதான் அவரும் சொல்லுவாப்ல, "இது ஒரு சாதாரண பிளட் ஜேட் கிடையாது. இது ஒரு 7 கலர்டு பிளட் ஜேட். இந்த பிளட் ஜேட வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃபேமிலில பல வருஷங்களா யாருமே பார்த்ததில்ல. இதோட ஒர்த் கிட்டத்தட்ட வந்து பில்லியன்ஸ்ல இருக்கும்" அப்படின்னு சொல்லுவான். "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுவான். அப்பதான் சொல்லுவான், "இது சாதாரணமா பில்லியன்ஸ்ல இருக்காது. ஏன்னா போன டைம் இதோட வேல்யூ வந்து வெறும் 10 பில்லியன்ஸா இருந்திருக்கலாம். ஆனா இந்த டைம் வந்து இது டென்ஸ் ஆஃப் பில்லியன்ஸா இருக்கும்" அப்படின்ற மாரி நம்ம ஜிங்கோட அப்பாவும் சொல்லுவாப்ல. அந்த ஆக்ஷனோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்றப்ப தான் தெரிய வருது, இந்த பிளட்ஜோட வேல்யூன்றது ரொம்ப பெருசா இருக்கும். இந்த வேல்யூ வந்து எங்களுக்காக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாரி ஜிங்கோட அப்பா வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும், "இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சின்ன வேலை தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாப்ல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவும் மிஸ்டர் ஜிங் 2 பேருமே அந்த இடத்துலேருந்து வெளிய வந்துட்டு இருப்பாய்ங்க. வெளிய வந்துட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல
மிஸ்டர் ஜிங் சொல்லுவாப்புல, மிஸ்டர் குவின் நீங்கள் கேட்ட வேலையை நான் முடிச்சிட்டேன், ஆனால் இதை எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஃபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து நம்ம ஹீரோட்ட கொடுப்பாப்புல. ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து உண்மையானதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. நான் இந்த கேஸை சர்ச் பண்ணுறப்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து மாயமாக மறைஞ்சு போயிருந்துச்சு, ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்குது. அது என்னென்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து 2 வருஷத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் அவங்க பார்த்துருக்காங்க, அது எங்கன்னா காமிக்யோன்ற ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்பாப்புல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச வரல நான் எல்லாத்தையுமே வந்து என்னாலே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். நம்ம ஹீரோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம காமிக்கிறது ஒரு பெரிய ஹோட்டலில் தான் காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் தான் நம்ம ஹீரோவும் ஜிங்கும் 2 பேருமே அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்துட்டு ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி கூப்பிடுவா. யாருன்னு பார்க்குறது தான் தெரியுது, உனக்கு வந்து இன்னும் ஷாப்பிங் போகணுன்னு நான் சொல்லி கூப்பிட்டுருந்தேன், ஆனால் நீ இங்கேருந்து சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிங்கோட சிஸ்டர் தான் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ தான் மிஸ்டர் ஜிங்கும் சொல்லுவார், இந்த ஜேடோட மேட்டரில் வந்து நான் அவங்க கூட ஷாப்பிங் போகணுன்றதே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையே அடிச்சிட்டு இருப்பாப்புல. அப்போ தான் அந்த இடத்துல வந்துட்டு அவளும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை திருப்பிட்டு இருப்பா. அப்போ தான் மிஸ்டர் ஜிங் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவ தான் என்னோட சிஸ்டர் ஜிங் ரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாப்புல. நம்ம ஹீரோ இவளை பற்றி நான் ஆல்ரெடி நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கேனே, இவளுக்கு வந்து வெறும் 20 வயசு தான் ஆகுது, ஆனால் இவ ஒரு பெரிய கேட்ரிங் கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கேட்ரிங் இண்டஸ்ட்ரியை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவளுக்கு கையை கொடுப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, ஹலோ என் பேர் வந்து குயின்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க போவான். அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திருப்பி தலையை திருப்பிக்குவா. அப்போ தான் அவள் சொல்லுவாள், முன்னையே எங்கேயே நின்றுட்டு இருக்க, போ உன்னோட கெஸ்ட் கூட்டிகிட்டு இங்கேருந்தே போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருப்பாள். அப்போ தான் வந்துட்டு அந்த இடத்துல மிஸ்டர் ஜிங் வந்துட்டு மிஸ்டர் குயினை கூப்பிட்டு, மிஸ்டர் குயின் இவளை பற்றி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பொண்ணு, அதனால் பெருசாக எதுவும் கேட்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். அப்போ தான் மிஸ்டர் ஜிங்கோட தங்கச்சி வந்துட்டு அந்த இடத்துல என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு வருவா. அதை பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் அமைதியாகிடுவாங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஒருத்தன் ஓடி வந்துட்டு, மிஸ் ஜிங் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவான். நீ எதுக்கு இங்கே ஓடிக்கிட்டு இருக்க, இது கஸ்டமர் வந்து போகிற இடம்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஜிங்கும் கேட்பாங்க. அப்போ தான் அவன் சொல்லுவான், மிஸ் ஜிங் இந்த இடத்துல பெரிய பிரச்சனை நடந்துச்சு, நம்மளோட ஸ்டாஃப் மெம்பர் ஒரு பொண்ணு வந்து ரூஃப் டாப்பில் போய் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்கா, செக்யூரிட்டி எல்லாருமே அங்கே தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். என்ன நீ சொல்கிற, பா நம்மளும் அங்கே கிளம்புவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிஸ் ஜிங்கும் அந்த மேனேஜர் 2 பேருமே அங்கே மேலே போயிட்டுருக்காங்க. போகிறப்பே அந்த மிஸ் ஜிங்குன்ற பொண்ணு வந்து அந்த இடத்துல போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அவங்க 2 பேரும் மேலே போகிறத பார்த்தோன்னே, சாரி மிஸ்டர் குயின், நான் உங்களுக்கு ஒரு சாப்பாடு தான் இங்கே வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜிங்கும் சொல்லுவார். அப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்லுவாப்பில், என்ன நீங்கள் ஒரு பிரதராக நினச்சிங்கன்னா இதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் மேலே போவோம், அங்கே ஏதாவது ஹெல்ப்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே மேலே போயிட்டுருக்காங்க. அதே நேரத்தில் தான் அந்த இடத்துல வந்துட்டு செக்யூரிட்டி சரி ஒரு செஃப்பும் சரி அந்த ஸ்டாஃப் எம்ப்ளாயி வந்து அங்கேருந்து குதிக்காதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்கு வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டாஃப் எம்ப்ளாயை சுற்றி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட அவள் தூங்குற நிலைமையிலையும், அது மட்டும் இல்லாமல் அவளை சுற்றி ஒரு டார்க் ரெட் கலர் எனர்ஜியும் இருக்குது. அந்த நேரத்தில் தான் அந்த இடத்துல வந்து மிஸ் ஜிங்கு வரா. மிஸ் ஜிங் வரும்போது தான் அந்த இடத்துல வந்துட்டு, உனக்கு எந்த கண்டிஷனாலும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன், இங்கேருந்து குதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்போ தான் அந்த இடத்துல அவளை வந்து திரும்பி பார்க்குறப்ப அவள் கண்ணு ஃபுல்லாமே கிட்டத்தட்ட டார்க் ரெட்டில் கலரில் இருக்குது. அதை பார்த்துட்டு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிப்பார், இது சாதாரண சூசைடாக எனக்கு தெரில, அவளோட ஆரா ஃபுல்லாமே டார்க் கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஜிங்கு வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓடி போவா. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், அவகிட்ட ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில். ஆனால் அதெல்லாம் கேட்காம அவள் போன வேகத்தில் நான் உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் எம்ப்ளாயி வந்து அவளையும் பிடிச்சிட்டு அங்கேருந்து 2 பேருமே அங்கேருந்து கீழே விலக ஆரம்பிப்பாங்க. ஓகே கேஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.